ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குரு பூஜை அற்புதங்கள். நம் அற்புத ஆசானுக்கு மகா பெரியவா பிரம்ம முகூர்த்தத்தில் ஆக்ஞை செய்து அதன்படி உலகெங்கும் உள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குரு பூஜை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய அற்புத அனுபவங்களை நாம் மீண்டும் ஒரு ரெகுலர் பேசிஸ்ல பண்ணலாம்னு. ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கும் குரு பூஜை பக்தர்கள் தங்களுக்கு நேர்ந்த மகாபிரியவாவின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் மாமா அவர்கள் மூலமாக உத்தரவு பெற்று குரு பூஜை செய்த அந்த அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டால் நாங்கள் நம்முடைய சரணாலயம் சேனலில் அதை பகிர்ந்து கொள்வோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த காணொளியில் ஏலூரைச் சேர்ந்த திரு நடராஜன் அவர்கள் தம்முடைய குரு பூஜை அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வைத்தியநாதனான நம் மகா பெரியவா அவருடைய திரு நடராஜனுடைய உடல்நலம் சரியில்லாத பொழுது அவனருளாலே அவன் தாழ் பணிந்து என்பதைப் போல மகா பெரியவா சங்கல்பம் செய்தால்தான் நம் சரணாலய சம்பந்தமும் அற்புத ஆசான் மூலமாக குரு பூஜை செய்யும் பாக்கியமும் நமக்கு சித்திக்கும். அது இந்த குடும்பத்திற்கு நன்றாகவே சித்தித்திருக்கிறது. இவருடைய மனைவியும் மகளும் மாமாவை சந்தித்து அவரிடம் ஆசி பெற்று திரு நடராஜன் அவர்களும் மாமாவுடன் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கிறார். அவருக்கு விரலில் வந்த ஒரு விஷயம் எப்படி கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் என்ற நிலைக்கு வந்தது. மாமாவின் ஆசீர்வாதத்தால் மகா பெரியவா அனுகிரகத்தால் குரு பூஜை செய்து அவர் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தார். மீண்டு வந்தது உடல் நலக்குறைவில் இருந்ததால் மீளாத அடிமையானது மகா பெரியவாளிடம். இதை போன்ற குரு பூஜை அன்பர்களின் அற்புத அனுபவங்களை கேட்கும் பொழுதெல்லாம் மனம் நெகிழ்ந்து போகிறது. மகா பெரியவா நமக்காக நம் அற்புத ஆசானை தடுத்து ஆட்கொண்டு நமக்காக எந்நேரமும் சங்கல்பித்து ஜெபம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்குமாறு பணித்து அதை மாமா தமக்கு இருக்கும் ஹெல்த் சேலஞ்சஸ்க்கு நடுவில் தன்னை பற்றி எந்த ஒரு சிந்தையும் இல்லாமல் நமக்காகவே அவர் பிரார்த்தனை செய்து கொண்டு நம் நலனுக்காகவே அவர் வாழ்நாள் நம் அற்புத ஆசான் நல்ல ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடன் நீண்ட நாட்கள் நம்மை கைட் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மகா பெரியவாளுக்கு. இனி காணொளி திரு நடராஜன் அவர்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். அற்புத ஆசன் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரம். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவாளே சரணம். ஓம் ஜிஆர் மாமாவிற்கு பாதார விந்தங்களில் நமஸ்காரம் சமர்ப்பிக்கிறேன். நான் நடராஜன், வேலூரில் வசித்து வருகிறேன். எனக்கு ஜிஆர் மாமாவின் மூலமாக கிடைத்த மிராக்கிள்ஸை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசையாக உள்ளேன். நான் இந்த சரணாலயத்தை பற்றி என் சுற்றத்தார் மூலமும் யூடியூப் மூலமும் தெரிந்து கொண்டு மாமாவை என்னுடைய பையன், என்னுடைய பெண் இவர்கள் நேரில் சென்று பார்த்து வந்தனர். இவர்கள் 2-3 தடவை சென்று பார்த்தனர். என்னுடைய மனைவியும் என்னுடைய பெண்ணும் சென்றும் பார்த்து வந்தனர். நான் மாமாவை டெலிபோன் மூலம் நேராக பேசினேன். மாமா எங்களுக்கு குரு பூஜை செய்யுமாறு அனுகிரகித்தார். பெரியவா சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு குரு பூஜை செய்யுமாறு 9 வாரம் செய்யுமாறு
எங்களுக்கு ஆசீர்வதித்தார். என்னுடைய பெண்ணும் பையனும் 9 வாரம் குரு பூஜை செய்தனர். நானும் அதற்கு பிறகு 9 வாரம் குரு பூஜை செய்து சுமங்கலி பிரார்த்தனை செய்து 2 சுமங்கலிக்கு வஸ்திரமும் சமாராதனையும் செய்து அருள்பாலித்தார். இது எல்லாம் விழாக்களாக நடந்தது. மேலும் என்னுடைய இப்பொழுது 1 மாத காலத்திற்குள் என்னுடைய உடம்பில் இடது கையில் சுண்டு விரலில் கருப்பாக ஒரு நோய் தோன்றியது. அது என்ன என்று தெரிய அது நகர் சுற்று மாதிரி இருந்தது. அதை அமர்த்தியுடன் சீர் மாறி வந்தது. அதை நான் டாக்டரிடம் கொண்டு சென்று அவரிடம் காட்டினேன். அதற்குள்ளாக என் பெண் ஜிஆர் மாமாவிடம் பேசி, இது மாதிரி எங்க அப்பாவுக்கு அடிக்கடி வருகிறது, இதற்கு என்ன? மாமா இது ஒன்றுமே இல்லை, சிறிய இன்ஃபெக்ஷன் என்று சொல்லி அனுப்பிவிடுவார்கள் என்று சொன்னார். நானும் டாக்டரை சந்தித்து என் கையை காட்டிய போது அவர் இது ஒன்றுமில்லை, சிறிய இன்ஃபெக்ஷன் தான் என்று சொல்லி அவர் என்னை அனுப்பிவிட்டார். நான் வீட்டிற்கு வந்த பிறகு என் மனைவியிடமும் என் பெண்ணிடமும் இந்த சங்கதியை கூறினேன். மாமா சொன்ன வார்த்தை பலித்தமாகியது. அவர் சொன்னது நிதர்சனமான உண்மையாக அவர் சொன்னதும் டாக்டர் சொன்னதும் ஒரே மாதிரியாக இருந்தது. எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் அபூர்வத்தையும் கொடுத்தது. பிறகு இப்பொழுது போன வாரம் என் காலில் வெள்ளிக்கிழமை அன்று நான் ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்த பிறகு சனிக்கிழமை காலை என் காலில் கொப்பளம் வந்தது. அந்த கொப்பளம் உடைந்து அதிலிருந்து இரத்த கசிவு ஏற்பட்டது. அதை கொண்டு டாக்டரிடம் காண்பித்த போது அவர் இது ஒன்றுமில்லை, சிறிய கொப்பளம் தான் என்று சொல்லி அதை கட் பண்ணி 4-5 நாட்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் செய்து கொண்டால் 10 நாளில் இது சரியாகிவிடும் என்று சொன்னார். என்னுடைய பெண்ணு பயந்து போய் ஜிஆர் மாமாவிடம் போன் பண்ணி எங்க அப்பாவிற்கு இது மாதிரி நடந்திருக்கு என்று சொன்னார். ஜிஆர் மாமா அது ஒன்றுமில்லை, அது சிறிய கொப்பளம் தான், அது 4 நாட்களில் பேண்டேஜ் போட்டுவிட்டு 10 நாளில் அது ஆறிவிடும் என்று சொன்னார். டாக்டர் சொன்ன அதே வார்த்தை தான் மாமாவும் உச்சரித்தார். எனவே மாமா வாயிலிருந்து வருகின்ற அத்தனையும் பெரியவாரின் குரலாகவே எனக்கு கேட்கின்றது. இது நிதர்சனமான உண்மை. இது எல்லோரும் அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாமாவின் பாதார விந்தங்களிலே என்னுடைய பூரண சரணாகதி அடைகிறேன். மாமா என்றும் எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்தையும் எங்கள் மற்ற குழுவினர் குடும்பத்தில் உள்ள உறவினர்களையும் எல்லோரையும் உலகில் உள்ள அனைத்து ஜந்துக்களையும் எல்லோரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுமாறு மாமா பெரியவாரிடம் வேண்டிக் கொள்ள நான் மிகவும் பிரயாசப்படுகிறேன். மாமா, உங்களின் காலில் நான் பாதார விந்தங்களை சமர்ப்பித்து நமஸ்கிறேன். மேலும் எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பெரியவாரிடம் சொல்லி நல்ல ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்து நலமாக வாழ்வதற்கு ஆசீர்வதிக்குமாறு உங்களிடம் பூரணமாக வேண்டிக் கொள்கிறேன். இப்படிக்கு நடராஜன் வேலு. இந்த தேங்காய் மாமா எங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் பண்ணி, பெரியவா உங்காத்தியே இருக்காமா, இந்த தேங்காய் நீ வச்சு டெய்லி இந்த தேங்காய் தொட்டு வேண்டிக்கோ, பெரியவா உனக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லி கொடுத்த தேங்காய். நாங்க டெய்லி இந்த தேங்காவை தொட்டு வேண்டிப்போம். எங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது பெரியவா கண்டிப்பா அனுகிரகிச்சு கொடுக்கறா. மாமா, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் அ கிரேட் பிளெஸிங்ஸ். யூ ஆர் ட்ரூலி அ டிஸ்கைஸ் of Periva Mama. We thank you so much for giving us a great blessings.